வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் 71வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் GVN திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு MK செல்வராஜ், AKSM பாலு, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன், வட்டக்கழக செயலாளர் அர்ஜுனன், பகுதி கழக செயலாளர்கள் மாரியப்பன், அசோக்குமார், உமாசங்கர், குமார், ரஞ்சித்குமார், பிரகாஷ், யாதவமூர்த்தி, ஜெகதீஷ்குமார், தாமரை செல்வன், சரவணன் மணி, சிவக்குமார், மீனாட்சி சுந்தரம், கறிக்கடை பழனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர்கள் யாதவ பிரபு என்கிற பிரபாகரன், பிரசன்னா, கௌரி சங்கர், நகைக்கடை இளங்கோ மற்றும் விவசாய அணி சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் சங்கர், இணை செயலாளர்கள் கண்ணன், தேவேந்திரன் மற்றும் பாக்கியராஜ், அங்கமுத்து, கண்ணையன், சுந்தர், வழக்கறிஞர் பிரிவு வினோத்குமார், பாபு, பிரபாகரன், பூபாலன், தினேஷ், பிரபாகரன், தரண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இரத்த தான முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள். மேலும் இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்பம் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு கொண்டுள்ள 282 மாவட்டங்களிலும் கடந்த 11ஆம் தேதி தொடங்கி இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சேலம் மாநகர் மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இரத்த தான முகாம் மூலம் எடுக்கப்படுகின்ற இந்த ரத்தம் அரசு இரத்த வங்கிக்கு அனுப்பப்பட்டு தேவைப்படும் மக்களுக்கு இன்றைக்கு வழங்க இருக்கின்றார்கள். கழகத்துடைய பொதுச்செயலாளருடைய பொது நோக்கோடு இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பணியை பார்த்து மக்களிடம் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 300 பேர். நன்றி.